ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில், நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே, அதாவது உன்னுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும். உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள். ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய். அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது. புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என் செல்லமே. நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது. அப்பா, உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றாய். உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி. நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி. அதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன். நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்றாய். நானே உன்னை வழி நடத்தி செல்கின்றேன். நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும். கவலைப்படாதே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கான சரியான காலம், சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா? அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கை செம்மை பெறப்போகிறது. நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே. இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது. அதில் நீ கவனத்தை செலுத்து. நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன். நல்லது நடக்கும். நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய். வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனமானது, உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது. ஏன்? எதற்காக? வீணாக எதற்காக இந்த கவலை? ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த துடித்துடிப்பு? நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு. உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. போகிற போக்கிலேயே போய்கொண்டிரு. எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உன்னுடைய மனம் அதிலேயே லயித்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு. அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும். நான் உனக்காக அவதரித்தவன். நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய்? உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன். நான் உனக்குள்ளே நீக்கமற நிறைந்திருக்கிறேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது. தெரிந்து கொள். எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும். நான் இருக்கிறேன். நீ பயப்படாதே.
உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான். பயப்படாதே. பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன். சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே. மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே. உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே. வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே. உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய். எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய். கவலைப்படாதே குழந்தையே. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் நீ கவலையை விடு. என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது. என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது. என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது. பயப்படாமல் தைரியமாக இரு. சந்தோஷமாகவே வைத்துக்கொள். எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது. காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள். மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல. மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை உனக்குள்ளே தேடிப்பார். உலகமே உன் புகழ் பேசும். சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ முன்னே வா. வெற்றி நிச்சயம். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெள்ளத் தெளிவாக புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும். தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே. இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது. எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா? எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா? துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள். நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைக்கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும். உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையோடு செயல்படு. தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள். பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் நீ முதலடியை எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா? அந்த இலக்கினை நீ அடையும் வரை வெற்றி படியை தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு. உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும். வெற்றி கிரீடம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி, என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும்.